கத்திரிக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ இப்படி நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும் காயை. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும் பொடியாக, தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுக்கணும், பெருங்காயம் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, தாளிப்பதற்கு எண்ணெய். கத்திரிக்காய் பொரியல் செய்வது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல வானிலை அடுப்பில் வச்சுட்டு வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக செவந்ததும் உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக செவக்கணும். இன்னும் செவக்கலை. செவந்ததும் வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போடணும். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வணங்கினதும் இப்போ கத்திரிக்காயை அதில் அரிசி போட்டுக்கணும். தண்ணி இல்லாமல் அரிசி போடுங்க. கத்திரிக்காயை அரிசி போட்டுட்டு கத்திரிக்காய் அப்படி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கொஞ்சம் கிண்டினதும் கத்திரிக்காய் வணங்கணும்னா உப்பு இப்பே போட்டுடும். கத்திரிக்காய்க்குள்ள உப்பு எவ்வளோ பொரியலுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோமோ தேவைக்கேற்ப உப்பை இப்பே போட்டுடணும். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நின்றுதுங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வணங்கி வரும். கத்திரிக்காய் இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய் எப்படி சுருங்கி வணங்கிடுச்சுன்னு தெரியுது. நல்லா தெரியுது பாருங்கள். இப்படி இருக்கக்குள்ள இப்போ இதில் மசாலாவெல்லாம் சேர்த்துடணும். பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கணும். இந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு அண்ணலை குறைச்சி வச்சுட்டு நல்லா வணக்குங்க. வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் பொரியலுக்கு எல்லாம் போட்டு வச்சோம்ல, நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். நான் காய் நல்லா சிந்தி நல்லா இதாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த தேங்காய் பூ கொஞ்சம் அந்த தேங்காய் இது போகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி நல்லா வணக்கிட்டு இறக்கிடுங்க. கத்திரிக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லிவிடுங்க.